எளிமையாக செய்யக்கூடிய சில யோகா பயிற்சிகளை இந்த பகுதியில் பார்க்குறோம். விருக்ஷாசனா பார்க்கலாம். விருக்ஷாசன் அப்படின்னா நல்லா மரம் மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுனால இந்த ஆசனாவுக்கு விருக்ஷாசன் அப்படின்னு பேர். நம்ம வழக்கமாக சொல்லுவோம், நம்ம எதாவது ஒன்று செஞ்சே ஆகணும், எனக்கு அந்த பேண்ட்டு வாங்கியே ஆகணும், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வாங்கியே ஆகணும்னு சொன்னால் அவன் அதை வேணும்ட்டா ஒத்த காலில் நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஒத்த காலில் நிற்கிறது எதுக்கு சொல்கிறோம்? நமக்கு ஒரு உறுதி, அதில் உறுதி வேணும்னு சொன்னால் ஒத்த கால் நிற்கிறதான்னு சொல்கிறது அந்த பேச்சுவார்த்தையில் அப்படி வந்திருக்கு. ஒத்த கால் என்னென்னா அப்போ என்ன ஆகுது? மனது ஒருமுகப்படுது, கவனச்சிதறல் இல்லாமல் நம்மளால் ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளால் கவனம் செலுத்த முடியுது. அதனால் பள்ளி மாணவர்களுக்கு நல்ல அற்புதமான ஆசனம் விருக்ஷாசன். அது இப்படி என்னன்னு பார்த்தா நம்ம கவனம் வர 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 இந்த ஆசனம் நல்லா செய்ய முடியும். இந்த ஆசனம் செய்ய 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 கவனம் ஒருமுகப்பட ஆரம்பிக்கும். அதனால் இது ரெண்டுத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் உள்ளது. விருக்ஷாசனா கால் ஃபஸ்ட்டு வி ஷேப்பில் வச்சுக்கிறோம். வி ஷேப்பில் வச்சு ஒரு கால் நல்லா ரைஸ் பண்ணி ரொம்ப ஃபஸ்ட்டு தொட வரைக்கும் கொண்டு போக வேண்டாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கம்மியாக வச்சுக்கலாம், கணுக்கால் பக்கத்திலே வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் அந்தளவுக்கு வச்சுருந்தா போகிறோம். இதில் நமக்கு பேலன்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கை நல்லா ரைஸ் பண்ணுறோம். அப்படியே ஒரு 1 2 3 ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். திருப்பி அடுத்த கால் இதே போல் மடித்து கணுக்கால் பதியில் மட்டும் வச்சுருந்தா போதும். பேலன்ஸ் வரும்போல் தெரிஞ்சுன்னா கையை ரைஸ் பண்ணுவோம். அப்படியே ஸ்டே பண்ணுறோம். 1 2 3 ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். திருப்பி இந்த கால் கொஞ்சம் மடித்து இன்னும் கொஞ்சம் மேலே முட்டியை ஒட்டி வைக்க முடியுதான்னு ட்ரை பண்ணலாம். கை சாதாரணமாக தான் வச்சுருக்கேன். பேலன்ஸ் வரும்போல் தெரிஞ்சுன்னா கையை ரைஸ் பண்ணுறோம். இப்படியும் பேலன்ஸ் வரும்போல் தெரிஞ்சுன்னா மேலே ரைஸ் பண்ணுறோம். அப்படியே ஸ்டே பண்ணுறோம். 1 2 3 ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். திருப்பி இந்த கால் ட்ரை பண்ணலாம். கால் ஃபஸ்ட்டு வி ஷேப்லேயே வச்சுருப்போம். வி ஷேப்பில் வச்சா தான் கால் தூக்கும்போது நல்லா பேலன்ஸ் வரும். கால் மடித்து இந்த முட்டியை ஒட்டி வச்சுருவோம். கை ரைஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் வந்ததுக்கப்புறம் மேல் நோக்கி ரைஸ் பண்ணுறேன். அப்படியே ஸ்டே பண்ணுறேன். 1 2 3 ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா ஒரு இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணிக்கலாம். இது சும்மா வார்ம் அப் தான். விருக்ஷாசனம் இப்போ தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா கால் நல்லா மடித்து தொடையை ஒட்டி வச்சுருப்போம். நல்லா குதிகால் நல்லா உடம்பு ஒட்டி இருக்கட்டும். கால் பாதம் நல்லா தொடையை ஒட்டி பதிஞ்சிருக்கட்டும். பேலன்ஸ் வந்ததுக்கப்புறமா கைகள் ரைஸ் பண்ணுறேன். செஸ்ட்டை ஒட்டி வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு பேலன்ஸ் வரும் போல் நம்பிக்கை இருந்ததுன்னா கை நல்லா மெதுவாக ரைஸ் பண்ணுறோம். அப்படியே ஸ்டே பண்ணுறோம். 1 2 3 4 5 மெதுவாக கைகள் இறக்கிடலாம், காலை இறக்கிடலாம். நல்லா ஒரு இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணிக்கிறோம். அடுத்த கால் திருப்பி கால் வி ஷேப்பில் வச்சுருப்போம். இந்த கால் மடித்து இந்த தொடையை ஒட்டி வச்சுருப்போம். குதிகால் நல்லா உடம்பு ஒட்டி இருக்கட்டும். பேலன்ஸ் வந்ததுக்கப்புறமா கைகள் செஸ்ட்டை ஒட்டி வச்சுக்கிறேன். இப்போயும் பேலன்ஸ் வரும் போல் தெரிஞ்சுன்னா கைகள் ரைஸ் பண்ணுறேன். அப்படியே ஸ்டே பண்ணுறோம். 1 2 3 4 5 கை மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிடலாம், கால்களை விட்டுடலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். பொறுமையாக ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்ன மாதிரி மெதுவாக கணுக்கால் ஆரம்பிக்கலாம். அப்புறம் முட்டியில் வச்சு அப்புறம் தொடையை ஒட்டி வச்சு கையிலே வச்சுக்கலாம். பேலன்ஸ் எனக்கு வரல அப்படின்னு சொன்னால் கையிலே வச்சா போகிறோம். கை ரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு கையெல்லாம் தூக்க முடியல, கால் தூக்கினாலே ஒரு மாதிரி பேலன்ஸாக இருக்குன்னா செவுறு இந்த மாதிரி பக்கத்தில் செவுறு சப்போர்ட்டோட பண்ணுறோம். செவத்தை பிடிச்சிட்டு கால் நல்லா மடித்து தொடையை ஒட்டி வச்சுக்கிறோம். மெதுவாக கை ரைஸ் பண்ணுறோம். இப்போ நான் செவத்தை பிடிக்கல, ஆனால் செவுறு பக்கத்தில் இருக்குங்கிற சப்போர்ட்லேயே என்னால் எனக்கு அந்த நம்பிக்கை கிடைக்கிது. அதனால் ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க இப்படி செவத்தை ஒட்டி பக்கத்தில் நின்று ட்ரை பண்ணலாம். அப்புறம் செவரு தேவையே இல்லை. நமக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா நான் எங்கே வேணாலும் நின்று நம்ம ஈஸியாக அந்த ஆசனா பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நல்ல மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கும் கவனம் இல்லாமல் படிப்பில் கவனம் செலுத்துறதுக்கும் இது நல்ல ஒரு சிறந்த ஆசனம். பள்ளி மாணவர்கள் ஈஸியாக பண்ணலாம். அதனால் பள்ளி மாணவர்கள் நிறையா இது யூஸ் பண்ணால் படிப்பில் நல்லா கவனம் செலுத்த முடியும். அதாவது பொதுவாக ஆசனங்கள் காலை மாலை 2 நேரமும் ஓகே தான். சில பேர் இரவு நேரம் படுக்க போகிற நேரத்தில் சில ஆசனங்கள் பண்ணுறாங்க. பட் வயிறு எம்டியாக இருக்கணும். எப்போதும் எந்த ஆசனம் பண்ணுறதுனாலும் வயிறு எம்டியாக இருக்கணும். அதிகாலை நேரம் மிக சிறந்த நேரம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு ஆசனங்களை பண்ணிவிட்டு ஒரு சுவாச பயிற்சி பிராணாயாமத்தோட நம்ம செஷன் முடிக்கிறோங்கிறதுனால அதிகாலை நல்ல நேரம். பரவாயில்ல, மாலை கூட ஓகே தான். பட் வயிறு காலியாக இருக்கணும். எம்டி ஸ்டொமக்கில் தான் எந்த ஆசனமும் பண்ணணும். கவுண்டிங் ஸ்டார்டிங்கில் எல்லாம் நம்ம 20 30 பண்ண தேவையில்லை. எந்த ஆசனமாக இருந்தாலும் ஸ்டார்டிங் ஒரு 3 கவுண்ட்ஸ். விருக்ஷாசனம் பண்ணுறதுனாலுமே கால் ரைஸ் பண்ணி கை ரைஸ் பண்ணி ஒரு 3 கவுண்ட்ஸ் இருந்தால் வரும். 1 2 3 அது போகிறோம். நம்ம பேலன்ஸ் வர வர அந்த கவுண்ட் ஜாஸ்தி ஆகிக்கலாம். 10 20 30 40 எவ்வளோ கவுண்ட் வேணாலும் ஜாஸ்தி ஆகிக்கலாம். அது நம்ம பேலன்ஸ் வர வர தானாக வந்துடும். ஸ்டார்டிங்கில் கம்மி கவுண்ட் இருந்தால் போகிறோம். இல்லைன்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும், எனக்கு இது செய்ய முடியுமா, இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கே, கஷ்டமாக இருக்கே, அதுமாரி நமக்கு ஒரு தயக்கம் வந்துடும். அதனால் ஆரம்பத்தில் மிக குறைந்த அளவு பண்ணால் போகிறோம். குறைந்த நேரங்கள் இருந்தாலே போகிறோம். நம்ம எவ்வளோ ஸ்டடியாக இருக்கோம், அதில் எவ்வளோ அந்த ஆசனம் நமக்கு எவ்வளோ சுகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நமக்கு முக்கியம். அதனால் கம்மி கவுண்ட்லேருந்தே ஆரம்பிக்கலாம்.
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக கொஞ்சமாக நம்ம கவுண்ட் ஜாஸ்தி ஆகிடும். இப்போ பாதகஸ்தாசனம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து கால்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், முதுகுக்கு நல்லா பயிற்சி, அப்புறம் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பிரச்சனை வராது. ஏன்னா அப்டமன் நல்லா ப்ரெஸ் ஆகிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனைலாம் வராது. இது ஹெவி பேக் பெயின், ஹெவி லெக் பெயின் இருக்கிறவங்க மட்டும் இதை பண்ண வேண்டாம், இல்லைனா கவனத்தோடு பண்ணணும். மற்ற எல்லாரும் இந்த ஆசனாஸை ஈஸியாக எளிதாக பண்ண முடியும். கையை ரைஸ் பண்ணுறோம். இப்போ கையால் காலை தொட போகிறேன். அதுக்காக இப்படியே குனிஞ்சு பக்கத்துலேயே தொடக்கூடாது. அப்படி தொட்டால் பேக் பெயின், முதுகு வலி வரும். அதனால் கை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஹிப்லேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதான் நமக்கு முன்னாடி ஒரு டேபிளில் ஒரு பொருள் இருந்ததுன்னா எடுக்கிறதுக்கு எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுமோ அது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டவுன் பண்ணுறோம். முடிஞ்சுன்னா கையில் தரையோ காலையோ தொடறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நம்ம எவ்வளோ தூரம் வருதோ அந்தளவு பண்ணால் போகும். இவ்வளோ தான் வருது என்னால் அப்படின்னா அந்தளவு பண்ணால் போகும். இப்போ எனக்கு சப்போஸ் வருது அப்படின்னா நல்லா உள்ளங்கையை தரையில் பதிக்க ட்ரை பண்ணுறோம். நெத்தியால் கால் முட்டியை டச் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுறோம். கால் முட்டிலாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸாக கொண்டு போகிறோம். இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் தொடர்ந்து இருக்கட்டும். சுவாசம் சீராக இருக்கட்டும். அப்படியே ஸ்டே பண்ணுறோம். 5 4 3 2 1. மெதுவாக ப்ரீத்தின். கை ரைஸ் பண்ணிக்கிறோம். நல்லா ரைஸ் பண்ணுறோம். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். புதுசாக உள்ளவங்களுக்கு சப்போஸ் கால் என்னால் தொட முடியல அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நம்ம காலு கீழே கையை அப்படியே சொருகிக்கலாம். கால் முட்டியை கொஞ்சம் மடித்து காலு கீழே கையை அப்படியே சொருகிக்கலாம். சொருகினதுக்கப்புறமா கால் ஸ்ட்ரைட் பண்ணலாம். இப்படி ஸ்ட்ரைட் பண்ண ட்ரை பண்ணால் ஈஸியாக எல்லாத்துக்கும் வருதும். அப்படி பண்ணலாம். அப்படிலாம் என்ன பண்ணலாம், கால் முட்டியை கொஞ்சம் மடித்து பின்பக்கம் கையை கட்டிக்கிறோம். அப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி கட்டுவோம்ல, அதுபோல் கால் முட்டி இப்படியே கையை அப்படி கட்டிக்கிறோம். கையை கட்டினதுக்கு அப்புறமா கால் முட்டியை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணுறோம். இப்படி ஸ்ட்ரைட் பண்ண நெத்தி நல்லா கால் முட்டியை நோக்கி அதுவே நகர ஆரம்பிக்கும். நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண தேவை இருக்காது. இது ஸ்டார்டிங் தான். நம்மளால் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அப்படி போய் நல்லா தரையை டச் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தரையை ஈஸியாக டச் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காலாக டச் பண்ணலாம். அப்படி கொஞ்சம் ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வலது கால், இடது கால், வலது கால், இடது கால், இப்படி மாற்றி மாற்றி தொட்டோன்னா இப்போ 2 கையிலும் சேர்த்து ஈஸியாக தொட முடியும். பாதம் எல்லாருக்கும் தெரியும். பாதம். ஹஸ்தம் அப்படின்னா கை. நம்ம கையால் கால் தொடுறோம், அதனால இது ஆசன பேர் பாத ஹஸ்தாசன். இன்றைக்கி அர்த்த சக்கராசன் அப்படின்னு பார்க்கலாம். அர்த்தனா எல்லாருக்கும் தெரியும். அர்த்த அப்படின்னா பாதி. அர்த்தநாரீஸ்வரர் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதே மாதிரி அர்த்த அப்படின்னா பாதி, சக்கரம்னா ஒரு வட்டம். நம்ம அர்த்த சக்கராசன் அப்படின்னா ஒரு சக்கரத்தில் பாதி அளவுக்கு நம்ம பெண்ட் பண்ணுவோம். எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். கால் சேர்த்து வச்சுருப்போம். கைகளை இடுப்பில் வச்சுக்கிறோம். அப்படியே ஸ்லைட் பண்ணி பின்னாடி கொண்டு போகிறோம். கை விரல்கள்லாம் நல்லா சேர்ந்துருக்கட்டும். இப்படி தனித்தனியாக இருக்க வேண்டாம். கை விரல் சேர்ந்துருக்கட்டும். அப்படியே ஸ்லைட் பண்ணி பின்னாடி கொண்டு போகிறோம். அப்டமன் நல்லா ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணுறோம். நம்ம வயிறு பகுதியை நல்லா ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணுறேன். அண்ணாந்து மேலே பார்க்குறேன். நெக்கை வந்து டைட்டாக வச்சுருக்க வேண்டாம். நெக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கட்டும். அது தொந்தரவு பண்ண வேண்டாம். இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் திறந்துருக்கட்டும். அப்படியே ஸ்டே பண்ணுறோம். 5 4 3 2 1. Breathe in and relax. இந்த ஆசனா பேர் அர்த்த சக்கராசன் அப்படின்னு பார்த்தோம். அதான் ஒவ்வொரு ஆசனாக்கும் கவுண்டர் போஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது முன்னாடி குனிஞ்சு ஒரு ஆசனா பண்ணால் பின்னாடி வளைஞ்சு ஒரு ஆசனம், இப்படி திரும்பி ஒரு ஆசனா பண்ணால் இப்படி திரும்பி ஒரு ஆசனம். ஏன்னா அப்போ தான் பேலன்ஸ்டாக இருக்கும். ஒரு சைடே பண்ணிட்டு போனால் இன்னொரு சைடு நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்காம போகலாம். அதனால் இந்த ஆசனம் வந்து எதுக்கு கவுண்டர் போஸ் அப்படின்னு பார்த்தா, பாதகஸ்தாசனா அப்படின்னு ஒரு ஆசனா. அந்த ஆசனா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அந்த ஆசனாக்கு கவுண்டர் போஸ் தான். அது பாதகஸ்தாசனா. முன்னாடி குனிஞ்சு காலை தொடுறோம். இது அப்படியே முதுகு பின்னாடி வளைக்கிறோம். இப்படி வளைச்சி பண்ணுறதுனால அர்த்த சக்கராசன் பார்த்துருப்பீங்க. அரைவட்டம் போல் நம்ம பாடி இருக்கிறதுனால அர்த்த சக்கராசன் அப்படின்னு சொல்லி. இது கவுண்டர் போஸ், பாதகஸ்தாசனா. அதுமாரி முன்னாடி குனிஞ்சு பண்ணுற ஆசனாக்களுக்கு இந்த ஆசனா வந்து கவுண்டர் போஸ். இது அதே போல் தான். அதாவது நமக்கு நிமிந்து குனிஞ்சு சில பேருக்கு தலையை சுற்றுற மாதிரி இருக்கும். அவங்களாம் இந்த ஆசனா பண்ண வேண்டாம். நெக்கில் சில பேர் இந்த நம்ம இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாமும் இந்த ஆசனத்தை தவிர்க்கிறது நல்லது. சில பேர் டக்குன்னு மேலே குனிஞ்சு பார்த்தாலே தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாமும் இதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. நெக்கு ப்ராப்ளம் அவங்க மட்டும் அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி எல்லாரும் இந்த ஆசனா பண்ணலாம். அந்த அளவுக்கு எளிமையான ஆசனம் தான் அர்த்த சக்கராசன். வணக்கம்.